ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ 2 மினிட்ஸ் இருங்க, நம்ம டே 7 உடைய லைவ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லிங்க் ஷேர் பண்ணிவிட்டேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, ஓகேங்களா? ஓகே, எல்லோரும் வந்துட்டாங்க. குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டே 7 லைவ் டெஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த லைவ் டெஸ்ட்லேயும் நம்ம வந்து மாநில அரசு பாடத்திலிருந்து தான் வந்து 10 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா, பார்த்துடலாம். பின்வருவனற்றுள் தவறானதை கண்டுபிடி. ஓகேங்களா, தேர்ந்தெடு. ஸோ மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். 3 ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்கள். அதில் எது வந்து தவறு? சூப்பர். ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும்தான் தவறு. மற்ற ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. பாருங்கள், ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாவார். ஆனால் அவர் சட்டமன்றத்தின் உறுப்பினராக இல்லை. கரெக்டு. அதே மாதிரி தேர்தல் முடிந்து சட்டசபை அமைந்த முதல் கூட்டத்தொடரிலும் மற்றும் ஒவ்வொரு ஆண்டு முதல் கூட்டத்திலும் உரையாற்றுகின்றார். இதுவும் கரெக்டு. ஸோ அப்போ எதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு? ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை இல்லைன்னு கொடுத்துருக்கேன். அவருக்கு உரிமை உண்டு. சரிங்களா, அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றுள்ளார். ஓகேங்களா, ஸோ நான் இல்லைன்னு கொடுத்துருக்கேன். அதனால் அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு. ஓகே ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சட்டப்பிரிவு. அதனால தான் தனியாக கேட்டிருக்கேன். ரெண்டு கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, அதனால் தனித்தனியாகவே நான் வந்து கேட்டிருக்கேன் அடுத்தடுத்த கொஷினாக. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்த்துருங்க. ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஓர் ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்களை பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கும் சட்டப்பிரிவு என்ன? சூப்பர். ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 158 உட்பிரிவு 3A தான் இந்த 3A அடிப்படையின்படி தான் ஒரு ஆளுநர் அல்லது ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஆளுநராக நியமிக்கப்படும் போது அந்த மாநிலங்களையே அவங்களுடைய சம்மந்தப்பட்ட ஊதியம் அதனுடைய எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, அதுதான் இது. ஓகேங்களா, சட்டப்பிரிவு 158 3A. ஓகேங்களா. ஓகே, தேர்ட் கொஷின் பாருங்கள். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். எந்த ஆண்டு இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை மசோதா, அதாவது நீக்கம் மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது? சூப்பர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 1986 போடப்பட்ட ஒரு சட்டம் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்ட மேலவை வந்து நீக்கப்பட்டுச்சு. எப்போ அது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு இந்த சட்டம்னா 1986 நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இது. சரிங்களா. ஓகே, ஃபோர்த் கொஷின் போயிடலாம். கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. மொத்தம் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதில் எது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட்?
சூப்பர். ஆப்ஷன் சி, அதாவது ஸ்டேட்மெண்ட் 1ம் 2ம் தான் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? 3 வந்து தவறு. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மாநில அளவில் உயர்நீதிமன்றங்களே மிக உயர்ந்த நீதிமன்றங்கள் ஆகும். இருப்பினும் உச்ச நீதிமன்றங்களின் வழிகாட்டுதல் மற்றும் மேற்பார்வையின் கீழ் உயர்நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஒவ்வொரு நீதிமன்றமும் தலைமை நீதிபதி மற்றும் பல நீதிபதிகளை கொண்டுள்ளது. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும். இதுவும் கரெக்டு. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை ஆளுநரால் தீர்மானிக்கப்படுகிறதுன்னு போட்டிருக்கு. ஆளுநர் இல்லை, குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? அதனால தான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. ஓகேங்களா? 5th கொஷின் போகலாம். 5th கொஷின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் தவறானவற்றை தேர்ந்தெடு. ஓகேங்களா? மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதில் எது வந்து தவறு? தவறான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கேன், நல்லா பாருங்கள். சூப்பர். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தவறு, அதாவது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு. உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகள் மற்றும் தீர்ப்புகள் அச்சடிக்கப்பட்டு சான்றாதாரமாக பாதுகாக்கப்படுகின்றன. அதாவது சர்டிஃபிகேட்டாக வந்து எல்லா தீர்ப்பும் வந்து பாதுகாக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் வந்து கரெக்டு. மற்ற 2 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. என்ன தப்பு? இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 216ன்னு கொடுத்துருக்கேன், அங்கே வந்து 226. ஓகேங்களா? அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு வழங்குகிறது. ஸோ சட்டப்பிரிவு தப்பாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே செகண்ட் பாயிண்டில் மாவட்ட நீதிமன்றங்களை தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை உயர்நீதிமன்றம் பெற்றுள்ளதுன்னு கொடுத்துருக்கேன். மாவட்ட நீதிமன்றங்கள் இல்லை, அது இராணுவ நீதிமன்றங்களை தவிர. சரிங்களா? மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்கள் அதுதான். ஓகேங்களா? மாவட்ட நீதிமன்றம்ட்டு மாற்றி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. ஸோ 1, 2 தவறு. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இதுக்கு ஆன்சர். சரி, 6th கொஷின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் ஆளுநரின் சிறப்புரிமைகளில் தவறானவை எது? மொத்தம் 3 சிறப்புரிமை இருக்குது. அதில் எது வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் சிறப்புரிமையில். அதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு? சூப்பர். ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து தவறு, மற்ற 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஓகேங்களா? சட்டப்பிரிவு 363ன்னு கொடுத்துருக்கேன். சட்டப்பிரிவு 361 உட்பிரிவு 1 தான் வந்து ஆளுநருக்கான சிறப்புரிமைகளை வழங்குகிறது. அதுக்கப்புறமா செகண்டும் தேர்டும் கரெக்டு தான். தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுவதிலும் எந்த நீதிமன்றத்துக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஆளுநரின் பதவி காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சட்டப்பிரிவு தப்பாக கொடுத்துருக்கேன். 361 உட்பிரிவு 1 தான் வந்து ஆளுநரின் சிறப்புரிமையை பற்றி சொல்லுது. சரிங்களா? ஓகே, நம்ம 7th கொஷின் போயிடலாம். அமைச்சரவை பற்றிய சரியான கூற்றை காண்க. கேபினட் மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி, எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சரி, நல்லா படிங்க. படிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ இதில் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, அனைத்தும் சரி. ஓகேங்களா? அமைச்சரவை என்ற சிறிய அமைப்பானது அமைச்சரவின் உட்கரு ஆகும். இது கேபினட் அமைச்சர்களை மட்டும் உள்ளடக்கியது. இதுவே மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாக விளங்குகிறது. கரெக்டு.
அமைச்சரவை குழுக்கள் எனப்படும் வெவ்வேறு குழுக்கள் மூலம் கேபினட் செயலாற்றுகிறது. இவற்றில் 2 வகை உள்ளது. அது வந்து ஒன்று நிரந்தரமானது, மற்றொன்று தற்காலிகமானது. எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கேபினட் சொன்ன கேபினட் பற்றி எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். காலையிலேயே வந்து வாய் கொளருது. சரி, ஓகே. 8th கொஷின் போயிடலாம். 8th கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் ஆளுநரின் நீதித்துறை அதிகாரங்கள் பற்றி தவறானவற்றை தேர்ந்தெடுக. ஸோ மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் நீதித்துறை அதிகாரங்கள் பற்றின தவறான கூற்று, ஓகேங்களா, தவறான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பாருங்கள். இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆளுநர்னு வரும், சரிங்களா. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஓகேங்களா. சி தான் தப்பு. ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த் வந்து கரெக்டு. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறார். உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதியின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை மேற்கொள்கிறார். கரெக்டு. ஆளுநர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். இதுதான் தப்பு. ஆளுநர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்ய மாட்டார். குடியரசுத் தலைவர் தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து நியமனம் செய்வார். ஆளுநர் வந்து பரிந்துரை தான் பண்ணுவார், சரிங்களா. அதனுடைய பெயரில் தான் வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாங்க. குற்றவாளிகளின் கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கலாம் அல்லது குற்றவாளிகளின் தண்டனை குறைக்கலாம் அல்லது நிறுத்தியும் வைக்கலாம். இதுவுமே வந்து அவருடைய ஒரு அதிகாரம்தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுநரின் ஆலோசனை பேரில் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். புரியுதுங்களா? அவர் வந்து டைரெக்டாக அப்பாயிண்ட் பண்ண மாட்டார், சரிங்களா, ஆளுநர். ஓகே 9th கொஷின். பின்வருவனற்றில் தவறானதை தேர்ந்தெடு. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், நல்லா பாருங்கள். அதில் எது வந்து தவறுன்னு சொல்லுங்கள். சூப்பர். ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் தவறு, மற்ற 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. 1 ஏன் தவறு அப்படின்னா சட்டப்பிரிவு வந்து மாற்றி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. சட்டப்பிரிவு 360 வராது, 356 வரும், சரிங்களா. பார்க்கலாம். மாநில அரசு அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்ப செயல்படவில்லை என்று ஆளுநர் உறுதியாக நம்பினால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் மாநில அரசவையை என்ன பண்ணலாம், கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யலாம். மாநில அரசு கலைக்கப்பட்டவுடன் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வரும். ஆளுநர் குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக மாநிலத்தை நிர்வாகம் செய்கிறார். இது எல்லாமே கரெக்டு தான். ஸோ இங்கே சட்டப்பிரிவு மட்டும் மாற்றி கொடுத்துருக்கேன். சட்டப்பிரிவு 356 மாநில அவசர கால எமர்ஜென்சிக்கு வந்து ஸ்டேட் எமர்ஜென்சிக்கு வந்து உங்களுக்கு வந்து 356. இந்த 360 வந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் நிதி அவசர நிலைக்கு தான் வந்து ஃபினான்ஸ் எமர்ஜென்சிக்கு தான் வந்து 360 வரும். நீங்கள் 360 கொடுத்துருக்கேன்ல அது, சரிங்களா. ஓகே, கடைசி கொஷின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது சரியானவை? 2 ஸ்டேட்மெண்ட் தான், அதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? 1 2 இல்லை 2மே கரெக்டா, இல்லை 2மே தவறா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றிய சட்டப்பிரிவு வந்து 169 கரெக்டு. இப்பிரிவின்படி சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களில் 3 பங்கு உறுப்பினர்கள் இல்லை, 3/2 பங்கு உறுப்பினர்கள், ஓகேங்களா, 3/2 பங்கு உறுப்பினர்கள் தான் வந்து வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டமேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால்
நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவையை உருவாக்கவும் அல்லது நீக்கவும் வந்து அது என்ன பண்ணுது, வழிவகை செய்யுது. சரிங்களா, அவ்வளோதான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உறுப்பினர்கள் வந்து அந்த வாக்களிப்பு உறுப்பினர்களோட இது வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி 10 கொஷின்ஸ் வந்து நம்ம சூப்பராக முடிச்சிட்டோம். நாளைக்கும் வந்து உங்களுக்கு மாநில அரசுலேருந்து தான் உங்களுக்கு பாடம் வந்து எடுத்துகிட்டு வருவேன். ஓகே, கலந்தாப்பில் எடுத்துகிட்டு வருவா 3 பாடம், இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு எல்லாத்தையும் சேர்ந்தாப்பில் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். இல்லை மாநில அரசுலேயே பாயிண்ட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அதுவே எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிங்களா, ஓகே, இந்த நாள் இனிய நாளாக போகட்டும். ஓகேங்களா, நானும் போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களும் கொஞ்சம் படிச்சுட்டு உங்கள் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.